என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்று ராத்திரி அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையிலும் திருவிருந்து ஆராதனையிலே எங்களோடு கூட நீர் பேசும்படிக்கு உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர், இந்த திருவிருந்து ஆராதனையிலும் நாங்கள் தியானிக்க வேண்டிய உம்முடைய வார்த்தையை கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. நாங்கள் படிக்கிற வசனங்கள் ஒருவேளை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு புரியாதவைகளாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீர் அதை எங்களுக்கு உணர்த்தி அருளும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீரப்பா. அதற்கு ஏற்ற கிருபை நீர் தருவீர் என்று உம்மை சார்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருவிருந்து அல்லது பஸ்கா என்ற ஒரு தலைப்பிலே நாம் கவனித்து வருகின்றோம். ஒரு திருவிருந்தை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதற்கு நாம் அதை புசிக்கும் பொழுது பரிசுத்தத்தோடு குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு 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 தெளிவுள்ள ஒரு வார்த்தைகளாய் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அதனுடைய ஆரம்பம் நமக்கு எங்கே கொடுக்கப்படுகிறது, அதிலிருந்து நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் திருவிருந்தை என்று சொல்லி இந்த திருவிருந்தினுடைய ஆரம்பமாகிய பஸ்காவை குறித்து நாம் வாசிக்க ஆரம்பித்தோம். இந்த 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது, அது கர்த்தருடைய பஸ்கா என்று 11வது வசனத்திலே. இந்த பஸ்காவின் ஆசரிப்பு தான் பின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு புதிய உடன்படிக்கையாய் திருவிருந்து என்று நமக்கு அது கொடுக்கப்படுகிறது. இதுவும் அதுவும் ஒன்றுதான், ஆனால் அதனுடைய செயல்முறைகளிலே வித்தியாசங்கள் வருகிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல பழைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்முறைகளிலே எழுத்தின் பிரகாரமாகவே இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே எழுத்து நமக்கு ஆவிக்குரிய விதத்திலே நம்மை செயல்படுத்தும்படியாய் செய்யும். அப்போ பஸ்காவை குறித்து ஆவிக்குரிய ரீதியிலே என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க பஸ்கா என்றால் என்ன என்று நாம் ஆரம்பித்தோம். பஸ்கா என்றால் கடந்து போகுதல் என்று அதற்கு அர்த்தம். ஆங்கிலத்திலே அதற்கு பாஸ் ஓவர் என்றும், எபிரேயு பதத்திலே அதற்கு பெஷாக் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கடந்து போகுதல் என்ற ஒரு வார்த்தை ஏன் இதற்கு வந்தது என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் எகிப்தின் நடுவிலே நான் கடந்து போவேன் என்று சொன்னார். அப்படி கடந்து போவேன் என்று கடந்து போனவரை நினைவு கூறுகிற ஒரு நினைவு கூறுதல் தான் கடந்து போகுதல் என்கின்ற பஸ்கா என்று வேதத்திலே நமக்கு வருகிறது. இந்த கடந்து போகுதல் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை பற்றி நீங்கள் வாசிக்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் அவர் கடந்து போன சம்பவங்கள் அநேக இடத்திலே நாம் வாசிக்கலாம். தம்முடைய ஜனங்களும் தம்மை போல கடந்து போகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஆபிரகாமிற்கு எபிரேயன் என்ற ஒரு பெயரை கொடுத்தார். எபிரேயர் என்ற ஒரு பெயருக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் கடந்து வந்தவர்கள் என்று அவர்களுக்கு அர்த்தம். எபிரேயர் என்று சொன்னாலே கடந்தவர்கள் என்று அர்த்தம். அப்படியானால் ஆபிரகாமினுடைய சந்ததிக்கும் ஆபிரகாம் பேசின பாஷைக்கும் எபிரேயர் எபிரேயு என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் கடந்தவர்கள் என்று அர்த்தம். தன்னுடைய பெயரை தன்னுடைய சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்படி கொடுத்தவர் இந்த ஆபிரகாமினுடைய சந்ததியை, நீங்கள் ஆபிரகாமிற்கு 500 வருஷம் கழித்து நடக்க வேண்டிய ஒன்றை இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றினார். எப்படி என்று சொன்னால், அவர்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தை அவர்கள் விடுதலையாகி போவதற்கு கடந்து போகிறவர் கடந்து போவேன் என்று சொல்லி கடந்து போகுதலை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுத்து விட்டு அன்று ராத்திரி அவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். என்னவென்றால், அவர்களுடைய அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து தங்களுடைய சுய தேசமாகிய கானானுக்கு அவர்கள் கடந்து போகும்படியாய் தேவன் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் தேவன் கடந்தவர், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கடந்தவர் அவர். இந்த கடந்தவர் தம்முடைய ஜனங்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி கடக்க பண்ணினாரோ
அதே தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே மனுஷனாய் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பெயரிலே வந்து அவரும் ஒரு கடந்து போகுதலை நிறைவேற்றினார். என்ன கடந்து போகுதல் என்று சொன்னால், இயேசு மரித்து மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தார். இயேசு கிறிஸ்து கடந்து போகிறவராய், எதை? மரணத்தை கடந்து, இந்த உலகத்தினுடைய பாவ சாபங்களை ஜெயித்து, மரணம் அதனால் உண்டாக்கப்படுகிற ஒரு மரணத்தை அவர் கடந்து உயிரோடு எழுந்தவர். இந்த உயிரோடு எழுந்த தம்முடைய கடந்து போகுதலை நமக்கு ஒரு புதிய ஏற்பாடாய் கொடுத்தார். நான் கடந்ததை போல நீங்களும் இந்த பாவ சாபம் என்கின்ற உலகத்தை கடந்து நீங்கள் பரலோகத்தை அடைய வேண்டுமானால் இந்த திருவிருந்தை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். இதில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸைட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் நாம் கடந்து விடுதலையாய் போக போகிறோம் என்று தெரியாமலேயே அவர்கள் அந்த பஸ்காவை ஆசரித்தார்கள். அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். இவங்களுக்கு தெரியாது நம்ம கடந்து போக போகிறோன்ட்டு. ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யணும். ஆனால் அவர்களுக்கு தெரியாது. தெரியாத ஒன்றை தேவன் செய்தார். என்னவென்றால், அன்று என்றைக்கு அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்களோ அன்று இரவே அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி தங்களுடைய சுய தேசத்திற்கு போகும்படியாக உதவி செய்தார். அல்லேலூயா. அதையே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா? கர்த்தர் நம்மை திடப்படுத்துவதற்கு இந்த நாளிலே சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன்னு சொன்னார். யார் நம்மளை சேர்த்துக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம இயேசு கிறிஸ்து இடத்துல போய் சேர போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு எப்படி போகணும்னு வழி தெரியாது. வழி தெரியாதனால அவர் சொன்னார், உனக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், நான் வந்து உன்னை கூட்டிட்டு போகிறேன். இதுதான் ரகசிய வருகை. ஒரு மணவாட்டியாகிய சபைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வருகை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. அதே நேரத்தில் நம்ம எப்போ இந்த உலகத்தை கடந்து போவோன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நன்றாய் தெரியும், யார் திருவிருந்து எடுக்கிறார்களோ, யார் திருவிருந்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருகையினுடைய செய்தியை மையமாக வச்சு தான் பரிசுத்தம், அன்பு, நீதி இது எல்லாமே அடங்கும். நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுனால கர்த்தர் வர போகிறது இல்லை, அவர் வரப்போகிறதுனால நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. புரியுதுங்களா? புரிஞ்சுதுன்னா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் அன்பாக இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போகிறது கிடையாது. அவர் வரப்போகிறதுனால, வருகிறபடியினாலே நம்மை அன்புள்ளவர்களாய் மாற்றுகிறார். அவர் வரப்போகிறதுனாலே நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அவர் வரப்போகிறதுனாலே நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அவர் வருகிறபடியினாலே அவருடைய மனவாட்டியாய் மாற்றி நம்மை அவர் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே நிகழ்வதற்கு அடிப்படை காரணம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருகை எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது. ஆனால் இந்த வருகைக்கு நான் போவது நிச்சயம் என்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு அத்தாட்சி என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் எடுக்கிற திருவிருந்து. இந்த திருவிருந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு அப்பத்தை எடுத்து இயேசு சொன்னார், இந்த அப்பம் என்னுடைய சரீரமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, இந்த திராட்சை ரசம் என்னுடைய இரத்தமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே நான் வரும் அளவு நீங்கள் இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அவருடைய வருகைக்கு ஒரு அடையாளம், அந்த வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு நிச்சயம் என்னவென்று சொன்னால், நாம் இன்றைக்கு எடுக்க போகிற திருவிருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். இந்த கடந்து போகுதலுக்கு நாம் நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த நாட்களிலே நாம் கவனித்து வருகின்றோம். இந்த கடந்து போகுதலுடைய ஆயத்தம் என்ன என்று சொல்லி நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதிலே 7 விதமான ஆயத்தங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த 7 விதமான ஆயத்தத்தை ஒவ்வொன்றாய் நாம் கவனித்து வருகின்றோம். முதலாவது ஒரு ஆயத்தத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் இந்த மாதத்திலே 10வது நாளை
14வது நாளை நீங்கள் குறித்து அந்த நாளிலே நீங்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று தேவன் ஒரு நாளை குறித்து சொன்னார். அப்படியானால் தேவனுடைய நாளை பற்றின ஒரு ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவனுடைய நாளை பற்றின ஆயத்தத்தை குறித்து நாம் கவனித்தோம். இரண்டாவது, நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் கவனித்தோம். சுருக்கமாய் சொல்ல போனால், ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கிறது. அந்த தெரிந்து கொள்ளுதலிலே நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆட்டுக்குட்டியை பற்றின ஒரு 3 காரியங்களை நாம் கவனித்தோம். மூன்றாவது, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அப்படியானால் அந்த ஆட்டுக்குட்டி தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தது என்கின்ற அந்த ஒப்பு கொடுத்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதை நான் இப்படி சொல்லுகிறேனே, நீங்களும் நானும் ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஆயத்தத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஒப்பு கொடுத்தலிலே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் கவனித்தோம். நான்காவதாக, அந்த இரத்தத்தை வீட்டு நிலைக்கால் வாசல்களிலே தெளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தெளிக்கப்படுதல், ரத்தம் தெளிக்கப்படுதல் என்பது பரிசுத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிறபடியினாலே ஒரு பரிசுத்தத்தின் ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும் என்று கடந்த வாரம் வரையிலும் உங்களுக்கு 4 குறிப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு 5வது குறிப்பிற்குள்ளே நாம் போகலாமே. நீங்கள் இந்த 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அதன் மாம்சத்தை நெருப்பிலே சுட்டு என்ற ஒரு வார்த்தை வருகிறது. நீங்கள் 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அந்த மாம்சத்தை நீங்கள் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல என்று சொல்லுகிறார். அப்படியானால் மாம்சத்தை நீங்கள் பச்சையாய் புசிக்கக்கூடாது, அதே மாம்சத்தை தண்ணீரிலே நீங்கள் அவித்து நீங்கள் புசிக்கக்கூடாது, அதே மாம்சத்தை நீங்கள் எண்ணெய் கடாயிலே வைத்து நீங்கள் வறுத்தும் நீங்கள் புசிக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாம்சத்தை எப்படி புசிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதை நெருப்பிலே சுட்டு நீங்கள் புசிக்க வேண்டும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம இந்த காரியத்தை மாத்திரம் கொஞ்சம் விரிவாக இன்றைக்கு கவனிப்போமே. ஏன் ஆண்டவர் அதை வறுக்கவும் வேண்டாம், அதை அவிக்கவும் வேண்டாம் என்று சொன்னார்? நீங்கள் சுட்டு சாப்பிடுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அதை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவேளை இந்த எகிப்திலிருந்து வனாந்தர வழியாய் அவர்கள் கடந்து போவதற்கு 40 வருஷங்கள் ஆகும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகையினாலே இவர்கள் போகிற வழியிலே இவர்கள் அவிப்பதற்கு அல்லது பொரிப்பதற்கு என்று இவர்களுக்கு சௌகரியங்கள் எப்படி இருக்குமோ இருக்காதோ என்பது இவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஒருவேளை ஆண்டவர் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை நேரடியாக நெருப்பிலே சுட்டா போதும் அப்படின்னு சொன்னார். மேபி ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கலாம், அதற்காக ஒருவேளை ஆண்டவர் சொல்லி இருக்கலாம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே நேரத்தில் மற்றொரு காரியமும் இதிலே இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த மாம்சத்தை புசிக்கும் பொழுது, நீங்கள் நெருப்பிலே சுடும் பொழுது, நெருப்பு அதிலே படும் பொழுது ஒரு ரியாக்ஷன் அந்த மாம்சத்திற்குள்ளே ஏற்படும். என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த மாம்சம் முதலாவது நெருப்பிலே நேரடியாய் அந்த அனலிலே படும் பொழுது அந்த மாம்சத்திற்குள்ளே இருக்கிற கொழுப்பு தன்மைகள், நீர்கள் எல்லாம் வெளியிலே வரும். இந்த கொழுப்பு தன்மை எல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னு சொன்னால் அது பியோர் மாம்சமாக மாறிடும். இந்த பியோராக இருக்கிற மாம்சத்தை புசிக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான வியாதியும் வராது என்று சொல்லி ஆண்டவர் ஒருவேளை எழுத்தின் பிரகாரமாக இதில் செய்முறை சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் ஒருவேளை இதற்காகவும் செய்திருக்கலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லலை, ஒருவேளை இருக்கலாம் அப்படின்றதுக்காக, ஈஸியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே நேரத்தில் கொழுப்போடு சாப்பிடாதீங்கப்பா. ஏன் கொழுப்போடு சாப்பிட வேண்டாம்? ஹார்ட் அட்டாக் ஏன் வருது? கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால்னால வருது. கொலஸ்ட்ராலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லிக்கலாம். அதில் மிக முக்கியமானது, இப்போ இருக்கிற மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால், ஃபாஸ்ட் ஃபுட்டாக வாங்கி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு
அது ஃபாஸ்ட்டாக உள்ளே போய் ஃபாஸ்ட்டாக கொழுப்பாகி அந்த கொழுப்பு போகிறதுக்கு வழி இல்லாமல் இருதயத்தில் இருக்கிற டியூபுக்குள்ளெல்லாம் போய் நின்று ஒரு நாளில் கிருகிருன்னு இழுத்து கொண்டு போய் சேர்த்த உடனே கொழுப்பு உள்ளே இருக்குது, இத்தனை பிளாக் இருக்குது, ஆகையினாலே ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்தா போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, 40 வருஷம் இவர்கள் வனாந்தரத்தில் கடந்து போனவர்களே புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர்? 6 லட்சம். அப்போ ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவின்னு வச்சுக்கிட்டுங்களேன், நம்ம கொஞ்சம் சிக்கனமாக போவோம். ஒரு புருஷனுக்கு ஒரே ஒரு மனைவி அப்படின்னு போட்டோன்னா எத்தனை ஆச்சு மொத்தம்? 12 லட்சம். இவங்களுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோமே, அது ஒரு 12,000. 12 24,000 கிடையாது. இந்த 24ல் பிள்ளைகளை மட்டும் விட்டுருவோமே, 12 லட்சம். 12 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்து சாகவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் வரல தெரியுங்களா? ஒன் ஆஃப் தி ரீசன், கொழுப்பை நீக்கிட்டாரு, மாம்சத்தை மாத்திரம் புசிங்கன்னு சொல்லிட்டார். நீங்கள் இஸ்ரேல் ஜனங்களை யோசிச்சு பாருங்க. இந்த என்னாகமத்தில் ஒரு நாள் எல்லாரும் வீட்டு வாசப்படில் நின்று அழுதுருந்தாங்களாம். ஏன் அழுதுருந்தாங்க சொல்லுங்க? மாம்சம் புசிங்க, மாம்சம் வேணும். ஏன்னா ஆண்டவர் பரலோகத்திலிருந்தே கொட்டுறாரு பாருங்க மண்ணா, அந்த மண்ணா பிடிக்கல, அந்த மண்ணா பிடிக்கல, கூட அந்த மாம்சத்தை சாப்பிடணும். அதனால அவங்க கேட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, யார் மாம்சத்தை கேட்டானோ, யார் மாம்சத்துக்காக அழுதானோ அவங்க யாருமே கானானுக்குள்ள போகலையாம். பைபிள் எழுதியிருக்கு. ஆண்டவர் அவங்களை அழைக்கும் பொழுது எப்படி அழைச்சா தெரியுங்களா? ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, உன்னுடைய ஜனத்தார் தங்களை அறியாத தேசத்திலே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், தங்களை அறியாத தேசத்திலே 13வது வசனமும் 16வது வசனமும் சொல்லுகிறது, அறியாத தேசத்திலே 400 வருடம் கஷ்டப்படுவார்கள். அவர்களை 4வது தலைமுறையிலே நான் அவர்களை வெளியிலே கொண்டு வருவேன். கொண்டு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், திரளான பொன் வெள்ளி பொருட்களோடு கூட அவர்கள் திரும்பி வருவார்கள். வருகிறவர்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் அவர்களுக்கு தருவேன். யாருக்கு தருவேன்னு சொன்னாரு? கவனிங்க, யாருக்கு தருவேன்னு சொன்னாரு? இஸ்ரவேலர். எத்தனையாவது சந்ததிக்கு தருவேன்னு சொன்னாரு? 4வது சந்ததி. ஆனால் போய் சேர்ந்தது எத்தனையாவது சந்ததி? 5வது சந்ததி. 4வது சந்ததியில் 2 பேர் தான் உள்ளே போனாங்க, காலை போய் யோசுவாவும். இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளாகி 5வது சந்ததி தான் உள்ளே போச்சு. ஆண்டவர் 5வது சந்ததிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அழைக்கல, 4வது சந்ததிக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் ஏன் 5வது சந்ததியாக போனாங்க தெரியுங்களா? 4வது உள்ளே போல தெரியுங்களா? தேவன் எதை கொடுத்தாரோ அதை வேண்டாம் என்று தங்களுடைய விருப்பப்படி. நீங்கள் இதுக்கு ஒரு நல்ல வசனத்தை வாசிக்கணும்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்களேன். வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவன் அவரிடத்தில் பிரியமாயில்லை. ஏன் பிரியமாயில்லை? நீங்கள் அந்த கொரிந்தியரை வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் அவர்களை மேகத்தின் நடுவே, மேகத்தின் கீழே நடத்தி வந்தாராம். அந்த மேகத்தின் கீழே நடத்தி வந்தது புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள், ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை பண்ணினார்கள். அந்த ஞானம் யாரு அப்படின்னு சொன்னா கண்மலையாகிய கிறிஸ்து. அப்படின்னா அவர்களுக்கு நமக்கு தெரிந்தது போல நேரடியாக கிறிஸ்துவ தெரியாது. கிறிஸ்து அவர்களுக்கு மேகமாய் இருந்தார், கிறிஸ்து அவர்களுக்கு போஜனமாய் இருந்தார், கிறிஸ்து அவர்களுக்கு பானமாய் இருந்தார், கிறிஸ்து அவர்களோட கூட தான் இருந்தார். அவர்கள் கிறிஸ்துவை அறியவில்லை. கிறிஸ்துவை விட்டுட்டு அவங்க எதை கேட்டாங்கன்னா தங்களுடைய இச்சைகளின்படி. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு. அவர்களுக்கு தேவனே வந்து இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து போஜனத்தை கொடுத்தாரு. அந்த ஞான போஜனம் என்னன்றது அவர் யோசிக்கல. இந்த சரீரத்துக்கு எது டேஸ்டா இருக்கும் போஜனன்றதை பார்த்தாங்க. ஆகையினாலே தான் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கவனிங்க, நீங்கள் நான் தேவ சமூகத்தில் அழைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அந்த ஞான போஜனம் என்று சொல்லப்படுகிற, ஞான பானம் என்று சொல்லப்படுகிற அந்த இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக தான் நாம் சபைக்கு வருகிறோமே ஒழிய, இங்கே சபைக்கு வருகிறவளை பற்றியோ
அல்லது சபையிலே நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை பற்றியோ நமக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்கிறேன். அப்போ சில கிறிஸ்தவ சபைக்கு நான் தயவாய் சொல்கிறேன், சபையையோ சபை கட்டடத்தையோ ஜனங்களையோ அல்லது மியூசிக் நல்லா இருக்கும் அல்லது பாடுறது நல்லா, இதெல்லாம் விட்டுருங்க. தேவன் உங்களோடு பேசினா சபைக்கு வாங்க, இல்லைன்னா எங்கே பேசுகிறாரு அங்கே போயிருங்க. தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாய் சொல்லுகிறேன். கர்த்தர் பேசுகிறதை கேட்கிற இடம் தான் கர்த்தருடைய சபை. அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக தான் வந்திருக்கிறோமே ஒழிய வேறொரு சத்தம் நமக்கு தேவையில்லை. வேற எத்தனையோ சத்தங்களை இந்த உலகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அன்பான சத்தத்தை கேட்கிறோம். இந்த அன்பு ஒரு மாசம் கழிச்சு வம்பாமாயிருது. எவைகளெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு ஈர்ப்பாய் இருக்கிறதோ அவைகளெல்லாம் நம்மை நஷ்டப்படுத்துகிறது, நஷ்டத்தில் தள்ளுகிறது. ஆனால் கர்த்தருடைய வசனமோ சத்தமோ என்றென்றைக்கும் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான போஜனம் எது என்பதை விட்டு அவர்கள் தங்களுடைய இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை அவர்கள் கேட்டார்கள். நான் அடிக்கடி உங்களுக்கு சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எவைகளை எல்லாம் கேட்டார்களோ அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் தான் இவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை மாத்திரம் கொடுக்கல. தான் எதை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அதை கொடுக்கவில்லை. அவர்கள் எதை கேட்டார்களோ அதை கொடுத்தார்கள். அப்படின்னா கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்குது. என்ன தெரியுங்களா? நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்தாருன்னு உடனே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை என்ன சொல்லு தெரியுங்களா? நீங்க கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறாருன்னு சொன்னா ஒன்று நீங்க குழந்தையா இருக்கணும், இல்லைன்னு சொன்னா அவர் என்ன கொடுக்கிறேன்னு சொன்னாரோ அதை மாத்திரம் கொடுக்காம விட்டுறார். அவர்கள் போக முடியாமல் போயிற்று, தங்கள் இச்சையினாலே அவர்கள் அழிந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இச்சை என்று சொல்லப்படுகிற வார்த்தை தான் ஆங்கிலத்திலே ஃபேட் என்ற ஒரு வார்த்தையோடு வருகிறது. ஃபேட்டி லெவல், கொழுப்பு நிறைந்த. இந்த கொழுப்பு கொஞ்சம் கரையணுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ சட்டியில் வச்சு வேக வச்சுனா என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த சிக்கனு அந்த கொழுப்புலேயே வேகும். சாப்பிட்ட உடனே அந்த தன்மை நமக்கு வரும். அந்த மட்டனு அந்த அந்த இதுலேயே வேகும், அந்த தன்மை நமக்கு வரும். ஆண்டவர் அந்த தன்மைக்குள்ளே நீ போயிடக்கூடாது, ஏன்னா அது அழிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் மாம்சத்தை சுட்டுன்னு சொல்லும் பொழுது அந்த மாம்சத்திற்குள்ளே இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைந்து வந்த பின்பு நீங்கள் அதை புசிக்கலாம் என்று கொடுத்தார். அது உங்களுக்கு போதும். இன்றைக்கி நான் அந்த காரியத்தை ஷார்ட்டாக நேரடியாக காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம். நல்லா கவனிங்க. நம்ம ஒரு ஒப்பு கொடுத்தலே ஒரு ஆயத்தத்திலே நாம் வந்திருக்கிறோம். எப்படி ஒரு மாம்சம் சுடப்பட்டதோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், நம்முடைய மாம்சம் எப்பொழுது சுடப்படுகிறதோ, நெருப்பினால் அக்கினியினால் சுடப்படுகிறதோ, அப்போ என்ன ஆவனா இந்த சரீரத்திற்குள்ளே இருக்குது பாருங்களேன். இப்போ நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்களேன். நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, இந்த ரஃபேலை பார்க்குறீங்க. ரஃபேல் அப்படியே போயிட்டு வேலை செய்துட்டு அப்படி போகிற நேரத்தில் உங்களை பார்த்துட்டு கண்டுக்காமல் போகிறான். நம்ம என்ன சொல்லுவோம்? எதர்ச்சியாக என்ன சொல்லுவோம்? கொழுப்பு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? அது கரையணுன்றதுக்காக தான் சுற்றுன்றார் ஆண்டவர். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கொழுப்பாக இருக்கும், தெரியாது. அப்போது நம்ம சரீரம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக போகணும்னு சொன்னால் இந்த மாம்சத்திற்குள்ளே இருக்கிற கொழுப்பெல்லாம் கரையணும். கரையறதுக்கு ஆண்டவர் ஒரு நெருப்பிலே சுட்டுன்னு சொல்கிறாரு. அந்த நெருப்பிலே சுட்டுன்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த நெருப்பினாலே சுடுன்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த நெருப்பினால சுடப்பட வேண்டாம், அந்த நெருப்பையே உனக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு 3வது வசனம் ஆதாரம் சொல்லுகிறது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர்களுக்குள்ளே அமர்ந்தது. அப்பனா
பழைய ஏற்பாட்டில் மாம்சம் அக்கினியில் போய் சுடப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அக்கினி மாம்சத்துக்குள்ளே வந்துருச்சு. பரிசுத்த ஆவியின் அக்கினியை பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியின் அக்கினியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ளே காணப்படுகிற சில சூழ்நிலைகளை தான் நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். நான் ஆரம்பத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கோங்க, சத்தமா படிங்க. All filled with the Holy Ghost, speak with other tongues as the Spirit gave them utterance. அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, utterance. தமிழில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட வரத்தின்படியே அப்படின்னு வருது. இங்கிலீஷில் அட்டரன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. நீங்கள் இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் நிறைய டிஃப்ரென்சியேஷன் கொடுக்கப்படுது. ஒன்று, அட்டரன்ஸ் என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது. இன்னொன்று, பவர் என்ற ஒரு வார்த்தை. தேவன் அவர்களுக்கு கொடுத்த பவர், வல்லமையின்படி, அவர்களுக்கு கொடுத்த உணர்த்துதலின்படி, அட்டரன்ஸ் வார்த்தையின்படி, வல்லமையின்படி, என்னேபிள் அவர்களை உணர்த்துவித்ததின்படி, பெஸ்டோட் அருளி செய்தபடி, ஹெல்ப்டு உதவி செய்தபடி, எபிலிட்டேட் எபிலிட்டி அவர்களுக்கு தேவன் கொடுத்த திறமையின்படி, வரத்தின்படி என்ற ஒரு வார்த்தை எல்லாம் வருகிறது. தமிழில் ஒரே வார்த்தை வரத்தின்படி, வரம் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வரம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வேறு வார்த்தை இருக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி ஆரம்பிக்குது. இந்த வரம் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன தெரியுங்களா? கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே கிஃப்ட், ஆவியின் வரம், கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கிஃப்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் வரம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதம்னு வந்திருக்கு. பிளஸ்ஸிங்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. பிளஸ்ஸிங் அப்படின்னா இந்த வார்த்தை இப்படி வாசித்து பார்க்கலாமே. நீங்கள் தமிழில் வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின ஆசீர்வாதத்தின்படியே வெவ்வேறு பாஷையை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசீர்வாதம் படிச்சிருக்கோம்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆசீர்வாதம் எங்கே தொடங்குது பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசீர்வாதம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு சந்ததிகளை கொடுத்தார் ஆசீர்வாதம். ஈசாக்கிற்கு விளைச்சலிலே பலன்களை கொடுத்தார் ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு திரளான பிள்ளைகளை கொடுத்தார் ஆசீர்வாதம். மோசேக்கு தலைவனாக்கினார் ஆசீர்வாதம். யோசேப்பை தலைவனாக்கினார் ஆசீர்வாதம். யோசுவாவை தலைவனாக்கினார் ஆசீர்வாதம். கிதியோனையும் சிம்சோனையும் நியாயாதிபதி ஆக்கினார் ஆசீர்வாதம். தாவீதை சாலமோனை ராஜாவாக்கினார், ராஜ்யங்களை கொடுத்தார் ஆசீர்வாதம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசீர்வாதம். அன்னாளுக்கு பிள்ளையே இல்லை, பிள்ளையை கொடுத்தார். அது ஒரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றி தான் முதல் பெயர் சபாவட்டும் தீர்க்கதரிசி ஆக்கினார். அது ஒரு, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசீர்வாதங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை எங்கே தொடங்கு தெரியுங்களா? வரன்ற இடத்துல தொடங்குது. நம்முடைய ஆசீர்வாதம் எதுனா, தேவன் நமக்கு தந்தருளின வரம் தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன வரம் கொடுத்துருக்கிறாரு? பரிசுத்த ஆவியினுடைய வரம் கொடுத்துருக்காரா இல்லையா? யார் யாரெல்லாம் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் எல்லாருமே ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். நீங்க பணத்தை பார்த்து ஆசீர்வாதம் நினைச்சிடாதீங்க. நீங்க வீடை பார்த்து, மாடி வீடை பார்த்து ஆசீர்வாதம் நினைச்சிடாதீங்க. 4 கல்யாணம் நடத்திட்டாங்க ஆசீர்வாதம் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் உலகத்தில் தேவன் கொடுக்கின்ற, நமக்கு கிடைக்க பெறுகின்ற நன்மைகள். நன்மையும் கிருபையும் பண்ணி தொடரும்னு சொன்னார் பாருங்க. கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகள். ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? ஆசீர்வாதம் தெரியுங்களா? உண்மையான ஆசீர்வாதம் தெரியுங்களா? நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ளே நடக்கிற கிரியையினுடைய பேர் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களை, காரியங்களை கடந்து போக வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா?
பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெவ்வேறு பாஷைகளை அவர்கள் பேசினார்கள், தந்தருளின வரத்தின்படியாகவே. வாசிக்கும் பொழுது நான் யோசித்தேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எழுத்தின் பிரகாரமாக ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு ஆவிக்குரிய ரீதியிலே தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்படின்னா நான் சொல்லுகிறேன், நமக்கு வீடு தரமாட்டார், வாசல் தரமாட்டார், இது நடக்காது, அதெல்லாம் நான் சொல்லலை. அதை பார்க்கலாம் தேவன் உங்களுக்கு அதிகம் செய்ய வல்லவர். ஆனால் நீங்கள் நினச்சிக்கோங்க, இதுதான் தேவன் நம்ம கொடுத்த ஆசீர்வாதம், இதுதான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அதை நினைக்காதீங்க. நம்மேல் தம்முடைய கரத்தை வைத்து தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினார் பாருங்க. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாய் அவருடைய ஆவியை நமக்குள்ளே புத்திரர் என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தாரே. இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிதான் நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தாவின் வரதான் நமக்கு ஆசீர்வாதம். இன்னையிலிருந்து வேறு யாராகிலும் எந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசினாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க, ஆண்டவர் சொன்னார் நன்மையும் கிருபையும் உன்னை. அப்போது நமக்கு பின்னால் வர்றது எல்லாமே நன்மை. நமக்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம், நமக்குள்ளே இருக்கிறது தான். இந்த பரிசுத்தாவியானுடைய ஆசீர்வாதத்தோடு நான் சொல்லுகிறேன், உங்கள் மனதில் இந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் வேறு ஒரு மேன்மை இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எடுக்கிற திருவிருந்துக்கு ஒரு நல்ல ஒர்த்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அது வந்து போகிறது அல்ல, நமக்குள்ளே அவர் இருக்கிறதாங்க நமக்கு ஆசீர்வாதம். இதை தவிர வேற ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனால கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு நம்ம திருவிருந்துக்குள்ளே நாம் கடந்து போகலாம். ஒரு என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா